வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பாக இந்த மத்திய கிழக்கிலே வாழுகின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறப்பாக அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் அனைவரும் இந்த சமாதானம் நிறைந்தொரு வாழ்வை பெற்றுக்கொள்ள, இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட, இந்த மக்களுடைய வாழ்வு மேம்பட இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடிக்கொள்ளுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்திருக்கின்ற குறைகுற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10 முதல் 13 நிறைவு பெற. அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 18, இறைவசனங்கள் 1 முதல் 6. உங்கள் பல்லவியாக. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவரின் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காக உம்மேல் கல்லறிகிறோம். ஏனெனில் மனிதராகிய நீர் உம்மையை கடவுளாக்கி கொள்ளுகிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் அற்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திரும்ப கொடுத்து வந்த இடத்தில் இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருள் அடையாளம் எதையும் செல்லவில்லை, ஆனால் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாகிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தை நோக்கி நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் படிப்படியாக இயேசுடைய பாடுகளை நோக்கி எங்களை இட்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினருடைய துன்பங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவனை பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என்னுடைய
என்னுடைய நண்பர்களுடைய என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒரு இறை வாக்கினர் துன்புறுத்தப்படுகின்றார். இவ்வாறு தன்னுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி கொண்டு போன பிற்பாடு கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் மிக முக்கியமானது. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தோற்றுங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து கவித்தார். வெறுமையாக தன்னுடைய துன்பங்களையெல்லாம் சொல்லி கொண்டு போய் குமுறல்கள் சொன்ன பிற்பாடு கடைசியில் ஆண்டவர் புகழுகிறார் என்றால் அந்த துன்பங்கள் மத்தியிலே ஆண்டவர் அவரோடு இருந்தார். அதுதான் இன்றைய திருப்பாடல் 18 சொல்லுகிறது. என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. ஆனால் இந்த நெருக்கடி வேளையில், இப்படியான ஒரு பயங்கரமான வேளையில் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன். ஆண்டவர் என்னுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இப்படியான வேதனைப்படுகின்ற மக்களை பார்க்கிறோம். அண்மையிலே ஒரு பயங்கரமான நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஒருவர் அந்த போய்கொண்டிருக்கிற பொழுது கிணத்துக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தம் கேட்கிறது. ஓடி வந்து பார்க்குறார். அதுக்குள்ளே ஒரு பெண்மணி தண்ணி களத்தளவுக்கு வந்து விட்டது. அதிலிருந்து கத்துக்கிறாள். இன்னும் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால் அதுக்குள்ளே இன்னொரு சடலம், 1 மாதத்துக்கு மேலாக அவர்களை கொலை செய்து உள்ளுக்கே போட்டிருக்கிறார்கள். அந்த சடலத்தோடு இந்த பெண்மணி இருந்திருக்கிறாள். அந்த பெண்மணியினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். அந்த கிணத்துக்குள்ளே யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ஒரு நிலையிலே, அதுவும் இன்னொரு சடலத்தோடு நெத்திருப்பது என்பது நெச்சு பார்க்க முடியாது. அப்போ இந்த சங்கீதம் சொல்லுகிறது, சாவின் கயிறுகள் என்னை இறக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. இந்த வார்த்தைகள் இந்த பெண்ணுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். எரேமியா போல அவரும் ஆண்டவர் நோக்கி கதறினார். நினைக்கிறேன் ஒரு ஆள் அந்த கதறலை கேட்டபடியால் அந்த பெண் அந்த சாவினின்று மீட்கப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த உலகத்திலே துன்பத்தை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த துன்பத்தின் வழியிலும் இறை பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதைத்தான் இந்த பரிசுத்த வாரம் எங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த துன்பம் படுகின்ற மக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் இந்த ஏவுகணைகளெல்லாம் போய்கொண்டிருக்கிற பொழுது, இந்த சத்தங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்காக மன்றாட வேண்டும். இந்த அதிகார வக்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைத்து கொள்ள நடைபெறுகின்ற இந்த புத்தத்திலே நம்முடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவரும் எனக்கு செவிசாய்த்தார். ஆகவே ஆண்டவரை புகழுகின்றேன். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உமது திருவுடலாம் திரு அவையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உம்மை நோக்கிய எதிர்நோக்கின் பாதையில் பயணிப்பதற்கு தேவையான தூய ஆவியின் வரங்களை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று மொழிந்த தந்தையே, பல தடவைகளில் உம்மை நாங்கள் மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். நாங்கள் உம்மை பிரிந்து சென்றாலும் மீண்டும் உமது அன்பிற்குள் வந்து சேர துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையில் மகிழ்வுறுங்கள் என்று நன்மையின் பாதையில் அழைத்தவரே, தீவினைகளும் பொய்களும் பழிவாங்கும் எண்ணங்களும் மலிந்துள்ள இந்நாட்களில் நாங்கள் எல்லோரும் உண்மையின் பாதையிலும் நீதியிலும் நடக்கும் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, உமது கல்வாரி பலியில்
தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு உள்ளங்களும் தம் மனங்களில் எதிர்பார்க்கும் அமைதியையும் வாழ்க்கையின் தேவைகளையும் பூர்த்தி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய துன்ப வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களை காத்து வருகின்றது என்கின்ற ஆறுதல் வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். பல்வேறு துன்பங்களிலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கேற்றவாறு என்றும் பலிப்பு இடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்பு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுமது பேரருளால் உமது நம்பிக்கையாளர் மனத்தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்திருக்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மரணிகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அருளமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகணத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் இறப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றார். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கும் அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திருவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமத்திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமையனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கண்களில் மின்னிடும் கருணையை கண்டு
வரத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.